ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கேமிங் சேனலை பார்த்துருந்தேன். அந்த கேமிங் சேனல் பேர் வந்து ஜம்சம் எலக்ட்ரானிக்ஸ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்ஸை விளையாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அந்த மெசேஜில் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணோம்னா அவங்க நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போகும். அவங்களுடைய நம்பருக்கு நம்ம அட்ரஸ், ஃபோட்டோ எல்லாம் சென்ட் பண்ண சொல்லுவாங்க. நானும் அதை பார்த்துட்டு சென்ட் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேம்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க கேம்ஸ் எல்லாம். நானும் இதெல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதுன்றதுக்காக சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு லாபம் தான். சரி ஃபேக்காக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இது ஒன்றும் இல்லை, ஐடி ப்ரூஃப் எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணால் மட்டும் போதும். சரி அதுக்காக நானும் கேம் விளையாடி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டேன். அதே மாதிரி அவங்க மெசேஜும் அனுப்பிச்சி விட்டாங்க. இருங்க நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் உங்களுடைய சேனல். மெசேஜ் வந்துருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ண உடனே மெசேஜ் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ண உடனே வாட்ஸ்அப்புக்கு கொண்டு போயிடுச்சு. நீங்களே பார்த்துருங்க. ஒரு 3 கேம்ஸ் விளையாடி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய சேனல் வருது கைஸ். நிறைய ஒரே மாதிரியான சேனல் நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி வாட்ஸ்அப்புக்கு போயிட்ட உடனே நீங்களே பாருங்கள், நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் மெசேஜு, அட்ரஸ் கேட்டாங்க, ஃபோட்டோ ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பார்சல் வரும்ன்ட்டு அதையும் சென்ட் பண்ணாங்க. நிறைய வீடியோ கால்ஸ் அண்ட் வாய்ஸ் மெசேஜ் நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. சரி இது உண்மையாக பொய்யான்ட்டு எனக்கும் சுத்தமாக புரியல. சரி ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு லாபம் தான், ஃபேக்காக இருந்தால் விட்டுடலாம் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய தில்லுமுள்ளெல்லாம் தெரிய வந்துச்சு. ஜிபே ஸ்கேன் பார் அனுப்பிச்சு காசு சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க 2000 ரூபா. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளைட்டில் வந்து பார்சலை டெலிவரி பண்ணுறாங்களாம். அதனால் ஃப்ளைட் சார்ஜுன்ட்டு 2000 ரூபா கேட்குறாங்களாம். அதனால் 2000 ரூபா சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைனில் காசு சென்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சென்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களை நம்ப வச்சு எவ்வளவோ சொல்லி உங்களை காசு சென்ட் பண்ண வைப்பாங்க. அதையும் மீறி காசு சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காசு திரும்ப உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இது வந்து ஃபேக்காக உண்மையாக எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் மட்டுமே காசு கொடுங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் காசு சென்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் அசால்ட்டாக காசு ஆட்டியை போட்டுட்டு உங்களுக்கு பாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா கீழே கொடுத்துருக்கிற பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. சரி பாய் கைஸ்.